அனைவருக்கும் வணக்கம். ஈலன் ப்ரொஃபைல், மார்க்கெட் ப்ரொஃபைல், கான்டெக்ஸ்ட், வீக்லி அப்டேட், கான்டெக்ஸ்ட் ட்ரைனிங். ஸோ கான்டெக்ஸ்டோட இம்பார்ட்டன்ஸ் இப்போ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 70+ லேர்னிங் வீடியோஸை வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம், எப்படி கான்டெக்ஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றது. ஸோ அதை நீங்கள்லாம் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஓகேங்களா? அதுக்கப்புறமா எப்படி இதுக்கான ட்ரேட் பிளான் பண்ணுறது அப்படின்றது டிஸ்கஷனை நாங்கள் இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கோம். இன்றைக்கி குரூப்பில் வந்து அது கூகுள் மீட் இன்வைட் போட்டு அதை ஒரு ஸ்மால் ட்ரைனிங் செஷனாகவும் கண்டக்ட் பண்ணோம். ஸோ நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருப்பீங்க, யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதோடைய அப்டேட்ஸும் உங்களுக்கு இதை ஃபாலோ பண்ணி வீடியோ வரும். ஸோ எங்களோட இன்டென்ஷன் வந்து முக்கியமாக வந்து மார்க்கெட் ப்ரொஃபைலை பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்டிங் வருது. அப்போ மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்டிங்கோட எப்பப்போ ட்ரேட் பண்ணணும், எப்பப்போ ட்ரேட் பண்ணக்கூடாது, எந்தெந்த செட்டப்ஸ் எடுக்கணும் அப்படின்ற அந்த புரிதல் மட்டும் ஒரு ட்ரேடருக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா அவங்க டெஃபினட்டாக லாஸ் பண்ண மாட்டாங்க. இதை கன்சிஸ்டண்டாக பண்ணும்போது அவங்க ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக வர முடியும் அப்படின்ற அந்த அவேர்னஸை நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த ஈலைன் ப்ரொஃபைல் டீமோடைய ஆப்ஜெக்டிவாக நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இதில் லேர்னிங்காக எங்களை அப்ரோச் பண்ணுறவங்களுக்கு மென்டர்ஷிப் ப்ரோக்ராமை நாங்கள் கைட் பண்ணுறோம். ஓகேங்களா? மற்றபடி நாங்கள் எந்த சஜஷன்ஸும் கொடுக்க மாட்டோம். அட் த சேம் டைம் கால்ஸ் அது மாதிரி எதுவும் நாங்கள் அப்டேட் பண்ண மாட்டோம். இது பியூர்லி டெலகிராம் குரூப்பில் உங்களுக்கு கான்டெக்ஸ்ட் ட்ரைனிங் ப்ராக்டிஸாக இருக்கும். இங்கே யூடியூப்பில் கான்டெக்ஸ்ட் ட்ரைனிங்கை எப்படி வந்து நீங்கள் பண்ணுறது அப்படின்ற அந்த லேர்னிங் வீடியோஸாக இருக்கும், மார்க்கெட் ப்ரொஃபைல் வீடியோஸாக இருக்கும். மென்டர்ஷிப் ப்ரோக்ராமில் எஜுகேஷனாக ரியலி எங்களுக்கு ஒரு ஹெல்ப்போடு தேவைப்படுது, உங்களோட டைம் எங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படின்றவங்க மென்டர்ஷிப் ப்ரோக்ராமுக்கு வருவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் எங்களோட இது. இதை தவிர வேறு ஏதாவது உங்களுக்கு அப்டேட் வந்ததுன்னா எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வீக்கோட அப்டேட்டாக நம்ம எப்படி கான்டெக்ஸ்ட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பேசிக்காக பார் சார்ட்லேயே நம்ம கவனிப்போம். இப்போ பார் சார்ட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன புரிதல் வருதுன்னா, இது வந்து டெய்லி சார்ட்டு, இது வீக்லி சார்ட், நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி. இப்போ இங்கே டெய்லி சார்ட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு இந்த ரேஞ்சுக்கு மேலே போக முடியல. இந்த இடத்துல நம்ம வந்து பேசியிருந்தோம். ஓகேங்களா? இந்த வீக்கோட அப்டேட்டில் இங்கே வந்து கிராஸ் ஓவர் நடந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த கிராஸ் ஓவரை மார்க்கெட் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுமா அப்படின்றத இந்த இடத்துல நம்ம அப்டேட் பார்க்கணும் அப்படின்னு நம்ம வந்து ப்ரீவியஸ் வீடியோஸில் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இதை தான் லேர்னிங்காக பார்க்கணும் அப்படின்னு. அந்த கன்ஃபர்மேஷன் இல்லாதனால உங்களுக்கு என்ன ஆகுது, எக்ஸிஸ்டிங் ரேஞ்சுக்கு மார்க்கெட் ட்ராவல் ஆயிருக்கு. இதுதான் பேங்க் நிஃப்டியோட அப்டேட். எப்படி டெய்லியில். இப்போ இதே விஷயம் நீங்கள் வீக்லி சார்ட்டில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் அகெயின் ஒரு ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. கிளாரிஃபை ஆகுதுங்களா? ஸோ அட் ப்ரெசென்ட் வந்து மார்க்கெட் வந்து வீக்லி ரேஞ்சில் தான் பேங்க் நிஃப்டி இருக்குது. அப்போ இந்த வீக்லி ரேஞ்சை கிளியர் பண்ணால் மார்க்கெட்டால் போக முடியாதுன்ற அந்த கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்குது. ஓகே. அப்போது இந்த 48,000 உங்களுக்கு நல்ல ரெஃபரன்ஸ் ஆகும். இதுதான் வந்து நமக்கு பார் சார்ட்டை பார்க்கும்போது நமக்கு கிடைக்கிற இன்ஃபர்மேஷன். இப்படி கிடைக்கிற இந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் எப்படி ப்ரொஃபைல் சார்ட்டில் பார்க்கணுன்றதான் இன்னைக்கு லேர்னிங். ஓகேங்களா? இப்போது இந்த மாதிரி இருக்குது. இதே இங்கே டெய்லி சார்ட் பாருங்கள். நிஃப்டி பிரேக் அவுட்டு நடந்து உங்களுக்கு ட்ரெண்டு ஸ்டார்ட் ஆயிருக்கு. அப்போ ட்ரெண்டு நமக்கு என்ன வேணும், கண்டினியூ ஆகுமா அப்படின்ற அந்த டவுட்டுக்கு ஆன்சரை ப்ரொஃபைலில் பார்க்கணும். இப்போ இங்கே வீக்லி சார்ட் அதே மாதிரி என்ன இருக்குது, உங்களுக்கு ஒரு ரேஞ்சு, இந்த ரேஞ்ச் என்ன இருக்குது, உங்களுக்கு பிரேக் அவுட் ஆயிருக்கு, அது கண்டினியூ ஆகுமா. அப்போது ரெண்டு பக்கமும் உங்களுக்கு கண்டினியூ ஆகுது அப்படின்னா இந்த ஜூன் மந்தோட லோவை தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நோட் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே. இது எல்லா ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரெண்ட் லைன் எது போட்டாலும் இதே லெவல் வரும் அது. ஆனால் நமக்கு என்னன்னா எப்படி இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு மார்க்கெட் போறத நம்ம ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்றத நம்ம லேர்ன் பண்ணணும். ஓகேங்களா? அப்பதானே நீங்க வந்து பொட்டன்ஷியல் எடுக்க முடியும். இல்ல இது வரைக்கும் போகாம மார்க்கெட் இப்படி டேர்ன் ஆகுமா அப்படின்றத எப்படி என்னால எவிடென்ட் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம லேர்ன் பண்ணணும். அதுதான் உங்களுக்கு ட்ரேடிங்க்கு ஹெல்ப் இருக்கும். புரியுதுங்களா? ஸோ அட் ப்ரெசென்ட் நீங்க பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கு, ஒரு ரேஞ்சுக்குள்ள தான், வீக்லி ரேஞ்சுக்குள்ள தான் பேங்க் நிஃப்டி இருக்கு. அதே மாதிரி எக்ஸிஸ்டிங் ரேஞ்சுக்குள்ள தான் மார்க்கெட் என்ன பண்ணிட்டு இருக்கு, நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட டெய்லியே இருக்கு. நிஃப்டி ரேஞ்சை பிரேக் அவுட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? அப்போ
இங்க பேங்க் நிஃப்டியும் ரேஞ்சை பிரேக் அவுட் பண்ணியாச்சு அப்படின்னா கட்டாயம் நிஃப்டி என்ன பண்ண உங்களுக்கு நியூ லோக்கு போயிடும். அப்போ இந்த இடத்துல பேங்க் நிஃப்டி ரிவர்சலா ஆகி இந்த ரேஞ்சை மெயின்டைன் பண்ணா என்ன ஆகும்? நிஃப்டியும் திரும்ப இந்த ரேஞ்சுக்குள்ள வரும். கிளாரிஃபை ஆகுதுங்களா? இது ஒன்னோட ஒன்று இருக்கக்கூடிய அந்த ரிலேட்டிவிட்டி. ஓகேங்களா? ஸோ இந்த ரிலேட்டிவிட்டிலாம் இன்னும் கொஞ்சம் நாள் நிறைய சேஞ்சஸ் இருக்கும். செபி வந்து அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. செக்டோரியல் பேஸ்டு இண்டெக்ஸ் வந்து பண்ணலாமா வேணாமா அப்படின்ற ப்ரொபோசல்ஸ்லாம் வந்து என்எஸ்சிக்கு கொடுத்துருக்காங்க. அப்படி பண்ணும்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு செக்டோரியல் இண்டெக்ஸ் இப்போ ஃபார்மா செக்டார் அப்படின்னு ஒரு செக்டோரியல் இண்டெக்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இப்போ இதெல்லாம் வந்து இண்டெக்ஸ் நிஃப்டி. ஆனால் பேங்க் நிஃப்டி செக்டோரியல் இண்டெக்ஸ் அப்படின்னா பேங்க் நிஃப்டி செக்டோரியல் இண்டெக்ஸ் அப்படின்னா பேங்க் நிஃப்டியில் என்ன பண்ணும்? குறைஞ்சது 13 ஸ்கிரிப்ட் இருக்கணும். அதுல ஒரு ஸ்கிரிப்டும் 20%க்கு அபோவ் போகக்கூடாது அப்படின்ற அந்த கண்டிஷன்ஸ்லாம் இப்போ வந்து அதை இண்டெக்ஸ் வந்து பண்ண சொல்லியிருக்காங்க. செக்டோரியல் இண்டெக்ஸ் அது மாதிரி ப்ரொபோசல்ஸ் எல்லாம் கொடுங்க. அதெல்லாம் உங்களுக்கு வரும்போது இன்னும் நிறைய டைவர்சிஃபிகேஷனாக வந்து மார்க்கெட் இருக்கும். வால்யூம் நிறைய பிரியும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ப்ராப்பராக ட்ரேடிங்கை கற்றுக்கிட்டு ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸாக பண்ண தெரிஞ்சவங்க இவங்களுக்குலாம் ரொம்ப கிளியராக இருக்கும். இப்போ எப்படி இருக்குன்னா நல்லா மார்க்கெட்டை ப்ராக்டிஸ் பண்ணவங்க கூட மார்க்கெட்டோட வேலட்டைலில் பயந்துட்டு என்ன பண்ணிடுறாங்கன்னா எக்ஸிட் ஆயிடுறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் நிறைய சேஞ்சஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. அப்போ லேர்னிங்ல இருக்கிறவங்க தயவு செய்து நல்லா லேர்ன் பண்ணுங்க. இது வந்து லேர்னிங்கான பீரியடா எடுத்துக்கோங்க. இப்போ மார்க்கெட் இந்த மாதிரி இருக்கு என்ன பண்றது அப்படின்னு இல்லாம இந்த டைம் என்ன பண்ண டீப் லேர்ன் பண்ணுங்க. ஓகேங்களா? நல்லா டீப் லேர்ன் பண்ணி மார்க்கெட்டை நல்லா புரிஞ்சுக்கிட்டு எப்படிப்பட்ட சூழ்நிலையில எப்படி ட்ரேட் பண்றது அப்படின்ற அந்த மாதிரி நீங்க ரெடி ஆயிடுங்க. அப்போ இதெல்லாம் செட்டில் டவுன் ஆகும்போது திரும்ப நீங்க பெட்டரா ட்ரேட் பண்றதுக்கு உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளா இருக்கும். நிறைய ரெகுலேஷன்ஸ் பண்றாங்க. அது எல்லாமே நல்லதுக்கு தான். ஓகேங்களா? ஓகே. இப்போ ஜென்ரலா நீங்க பார்க்கக்கூடிய கோசார்ட்ல பார்க்கக்கூடிய மந்த்லி ப்ரொஃபைல்ஸ் பாருங்க. இப்போ கோசார்ட்ல பார்க்கக்கூடிய மந்த்லி ப்ரொஃபைல் நமக்கு என்ன அப்டேட் கொடுக்குது? இது ஜனவரி மந்தோட ப்ரொஃபைலுக்குள்ள தான் என்ன இருக்கு? பிப்ரவரி மந்தோட ப்ரொஃபைல் இருக்கு. ஓகேங்களா? அப்போ இனிஷியேட்டிவ் எங்க வரணும்? ஜனவரி மந்த் ப்ரொஃபைலுக்கு கீழே தான் வரணும். அப்போ இங்க அகைன் நமக்கு என்ன என்ன தேவைப்படுது இந்த இடத்துல? இந்த இடத்துல நம்ம வந்து கன்சாலிடேட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த ப்ரொஃபைலோடைய பிலோ இந்த பேலன்ஸ்க்கு பிலோல இங்க மார்க்கெட் வந்து பேலன்ஸ் ஆயிட்டு இருக்கு. ஓகேங்களா? அகைன் இந்த டேவோடைய ஹை இந்த 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 மந்தோட சாரி இந்த டே இந்த மந்தோட ஹைக்கு மேல நம்ம மார்க்கெட் வந்து புல்லிஷா மாறினா மட்டும்தான் மார்க்கெட் ட்ரெண்ட் ஆகும். அதுக்கான வாய்ப்புகள் இப்போ குறைவாக தான் இருக்க மாதிரி தான் ப்ரொஃபைல் சொல்லுது. ஏன்னா ப்ரொஃபைலுக்கு பிலோல தான் ப்ரைஸ் இருக்கு. ஸோ இந்த இடத்துல யாருடைய பிளேஸ் இது? இது ரெஸ்பான்சிவ் பிளேஸ். இப்போ அங்கே நம்ம என்ன பண்ணோம்? பார் சார்ட்ல ரெஸ்பான்சிவ் ஆக்ஷன்ஸ் தான் மார்க்கெட் வரா மாதிரி பார்த்தோம். கரெக்ட்டுங்களா? இப்போ பார் சார்ட்ல நீங்க பார்த்தது மார்க்கெட் ரெஸ்பான்சிவ் ஆக்ஷன்ஸ்க்கு வரா மாதிரி இருக்கு. இங்க ப்ரொஃபைல் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன இருக்கு? ரெஸ்பான்சிவ் ஆக்ஷன்றது கிளியரா தெரியுது. அப்போ இங்க இருந்து மார்க்கெட் கொண்டு போனோம்னா அது யார் கொண்டு போகணும்? இனிஷியேட்டிவ் செல்லர் தான் கொண்டு போகணும். அப்போ இங்கேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகப்போ தான் ரெஸ்பான்சிவ் பையர் வரணும்ன்றது மந்த். அப்போ இந்த மந்த் மார்ச் மந்த் இனிஷியேட்டிவ் செல்லிங்கா மார்க்கெட் போக போதா இல்ல ரெஸ்பான்சிவ் பையிங்கா டேர்ன் ஆக போதா அப்படின்றத கவனிச்சு நீங்க பார்க்கணும். அதே மாதிரி தான் இங்க ஜனவரி மந்தோட ப்ரொஃபைலுக்கு என்ன நடந்திருக்கு? இனிஷியேட்டிவ் செல்லிங் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அப்போ இனிஷியேட்டிவ் செல்லிங் ஸ்டார்ட் ஆகும்போது எக்ஸிஸ்டிங் ரேஞ்சுக்குள்ள மார்க்கெட் போகுது. எந்த எக்ஸிஸ்டிங் ஜூன் மந்தோட ரேஞ்சுக்குள்ள மார்க்கெட் போகுது. ஓகேங்களா? அப்போ ஜூன் மந்த் ரேஞ்ச் என்ன இருக்கு? உங்களுக்கு இவ்வளவு தூரம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஆனா இது ரெண்டுமே உங்களுக்கு உன்னோட இன்டர்லிங்க்ன்றதால செக்டோரியல் எப்படி ஆக்ட் ஆகுது பார்க்கணும். நிஃப்டி எப்படி ஆக்ட் ஆகுது பார்த்தா உங்களுக்கு ப்ரொஃபைல் இருக்கணும். ஏன்னா இந்த டார்கெட் லைன் இந்த 20,000 அந்த டார்கெட் லைனை ஒரே நாள்ல ஒரு 300 பாயிண்ட் அவங்க கொண்டு போயிருக்காங்க. இது அதை பத்தி டீட்டெயில்டா டே ஸ்ட்ரக்சர்ல பார்க்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீக்லி ஸ்ட்ரக்சர். அப்போ வீக்லி சார்ட்டா நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு இந்த வாரம் மார்க்கெட் என்ன நடந்திருக்கு? ஒரு பேலன்ஸ்டு ப்ரொஃபைலா தான் இந்த வாரம் இருக்கு. அப்போ இந்த வாரத்தோட ப்ரொஃபைலுக்கு மேல மார்க்கெட் இருந்தாலே என்ன ஆயிடும்? பேங்க் நிஃப்டில நடக்கிற மாதிரி பார் சார்ட்ல நீங்க பார்த்த மாதிரி ரேஞ்சுக்குள்ள மார்க்கெட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ இங்கே என்ன பண்ணக்கூடாது? இந்த வீக்கோட லோவை மார்க்கெட் பிரேக் பண்ணாம இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் சைட்வேஸ் மார்க்கெட்டா தான் இருக்கும். இங்க இந்த வீக் நிஃப்டியோட வீக் நிஃப்டியோட வீக் என்ன இருக்குன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பேலன்ஸா இருந்து கடைசியில மார்க்கெட் இங்க கீழே போயிருக்கு. அப்போ என்ன இருக்குன்னா இந்த இடத்துல ஒன்றும் பேலன்ஸ் நடக்கல. இந்த இடத்துல இருக்க பெல் கர்வ் இங்க இருக்கு. அப்போ இந்த இடத்துல இவங்களால கண்டினியூ பண்ண முடியாதுன்னா மார்க்கெட் எங்க வரணும்? திரும்பவும் நேரா இந்த
பேலன்ஸ்க்கு வரணும். அப்போ இந்த வாரம் மார்க்கெட்டு இனிஷியேட்டிவ் செல்லிங் பண்ண முடியல அப்படின்னா என்ன கிடைக்கும்? ஓப்பன், ரிஜெக்ட், ரிவர்சல் ஆர் ஒரு பேலன்ஸ் டே, அந்த பேலன்ஸ் டேக்கு அபோவ்ல மார்க்கெட்டோட கன்ஃபர்மேஷன் இதெல்லாம் நீங்க பழகியிருப்பீங்க. கான்டெக்ஸ்ட் நெறைய சொல்லிக் குடுத்துருக்கோம். இது பிரகாரம் நடந்ததுன்னா, மார்க்கெட் அகைன் எங்க வரும்? இந்த பிஓசிக்கு வரணும். கிளியருங்களா? இதெல்லாம் லாஜிக்கலா நமக்கு என்ன சொல்லுது மார்க்கெட்டு? ப்ரொஃபைல பேஸ் பண்ணி சொல்லுது. இப்ப இந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கு டெய்லில வாய்ப்பு இருக்கான்னு நம்ம பார்க்கணும். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய அந்த பெல்கோ மெத்தட திரும்ப ஒரு வாட்டி டச் பண்ணுவோம். அப்ப பெல்கோ மெத்தட் பிரகாரம் நம்போ போன வாரமே டிஸ்கஸ் பண்ண பிரகாரம் நீங்க ரிமைண்ட் பண்ணி பாருங்க. இல்ல போன வாரத்தோடைய அந்த லேர்னிங் வீடியோ போய் செக் பண்ணி பாருங்க. இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கு பிலோல நமக்கு என்ன கிடைக்கணும்? ஒன் டைம் ஃப்ரேம் கிடைக்கணும். அப்போ ஒன் டைம் ஃப்ரேம் என்னது? போது ரிவர்ஸ் ஆகுது. போது ரிவர்ஸ் ஆகுது. அப்ப என்னது மார்க்கெட்டு? நல்லா கவனிங்க. என்ன ஃபார்மேட்ல வருது? தெரியுதுங்களா? ஓகே. அவ்வளோதான். இப்போ இந்த இடத்துல 2 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ல மார்க்கெட் என்ன பண்ணுது உங்களுக்கு? திரும்ப திரும்ப ரிவர்ஸ் ஆகுது. ஓகே. இங்க நிஃப்டிக்கு ஆல்ரெடி இந்த லோவ கட் பண்ணக்கூடாது. அது கட் பண்ணிட்டாங்க. எப்போ? கடைசி நாள். இன்னைக்கு ஃப்ரைடே அன்னைக்கு கட் பண்ணி கொண்டு போயிருக்காங்க. அப்போ அது கன்டின்யூ ஆகுதான்னு பார்க்கணும். அப்போ இந்த ப்ரொஃபைல் எக்ஸிஸ்டிங்கா வரைஞ்சிருக்கக்கூடிய அந்த பெல்கோ ப்ரொஃபைலுக்கு அபவ்ல இங்க பாருங்க. அபவ்ல போன மார்க்கெட் ரிஜெக்ஷன் ஆகி உள்ள வந்தாச்சு. இப்போ பிலோல பிலோல போயிருக்கு. இது ரிஜெக்ஷன் ஆகி உள்ள வருமா? இல்ல கன்டின்யூ ஆகுமா? அப்படின்றத பார்க்கணும். அப்போ இந்த பர்ட்டிகுலர் ஃப்ரைடே உடைய ப்ரொஃபைல் உடைய கான்டெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இருக்கு. புரியுதுங்களா? அதே மாரி இங்க. இப்போ ஃப்ரைடேவோட கான்டெக்ஸ்ட்ட நம்ம டேல பார்க்கணும். அப்போ ஸ்டில் டவுன் ட்ரெண்டான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஏன்? ஒரு நாள் வெளியில போயிருக்கு. இதுக்கப்புறம் கன்டினியூட்டி இருக்கணும். அப்போ மண்டே அன்னியோட ஆக்ஷன் தான் உங்களுக்கு ஆன்சர் சொல்லும். கிளியருங்களா? எதுக்காக நான் இத சொல்றேன் அப்டின்னா, மக்கள் வந்து ஸ்லைட்டா மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, மார்க்கெட் அது அது ஃபாலோ பண்ணலாம். ஆனா ப்ராப்பரா ஹெட்ஜ்ல போங்க. அந்த ஹெட்ஜிங்க லேர்ன் பண்ணுங்க. ஹெட்ஜ்ல போங்க. ஏன்னா, எனிதிங் வில் ஹேப்பன் இன் தி மார்க்கெட். ஓகேங்களா? ஓகே. அப்போ போன வாரம் நம்ம டிஸ்கஸ் பண்ணது பிரகாரம் மார்க்கெட் ஆச்சு உங்களுக்கு ரேஞ்சில தான் இருந்தது. பிரேக் அவுட் ஆவல. கடைசி நாள் தான் உங்களுக்கு பிரேக் அவுட் நடந்திருக்கு. அப்போ ஒரு கான்டெக்ஸ்ட் ரெடி ஆகி தான் வந்திருக்கு. அப்போ இந்த இடத்துல ஸ்டில் பேங்க் நிஃப்டி என்ன ஆகல உங்களுக்கு கிளாரிட்டியா இல்ல. நிஃப்டி மட்டும் தான் இங்க போயிருக்கு. அப்ப நிஃப்டி எதுக்காக நிஃப்டி மட்டும் இப்படி போயிருக்கு? அது பர்ப்பஸ் என்ன? அப்படின்றது நமக்கு மண்டே அன்னைக்கு தெரியும். ஓகேங்களா? மார்க்கெட் இங்க பேலன்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் கீழ கொண்டு போயிருக்காங்க. கீழ போய் இங்க நிறுத்திருக்கு. ஸோ இது எத காமிக்குது அப்படின்னா, இது வந்து ஒரு பேனிக் செல்லிங்கா இருந்திருக்குமா? இல்ல ஒரு நியூஸ் பேஸ்ட் செல்லிங்கா இருந்திருக்குமா? அப்படின்ற அந்த ஒரு டவுட் வருது. அப்போ அதுக்கான புரிதல் என்ன? இது வந்து ஒரு புவர் ஸ்ட்ரக்சர். அப்போ பிகினிங்ல பேலன்ஸ் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் மார்க்கெட் போயிருக்கு. அப்போ இந்த செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா என்னது மார்க்கெட் புவர் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? இந்த புவர் ஸ்ட்ரக்சர மார்க்கெட் இப்போ என்ன பண்ணும்? ரிப்பேர் பண்ண வருமா? இல்ல இத கன்டின்யூ பண்ணுமான்றது தான் உங்களுடைய பிராக்டிஸா இருக்கணும். கவனிக்கணும். இத தான் நீங்க லேர்ன் பண்ணணும். ஓகே. ஸோ கிளாரிட்டி கிடைக்குதுங்களா ப்ரொஃபைல் வைஸா வரும்போது? நெக்ஸ்ட் இந்த இப்போ இதே தான் டெய்லி ப்ரொஃபைலே நீங்க கம்பேர் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஓகே. அப்போ டெய்லி ப்ரொஃபைல்ல இங்க நிஃப்டி எனக்கு மல்டிபிள் டே பேலன்ஸ்க்கு அப்புறம் மார்க்கெட் டவுன் போயிருக்கு. இப்போ இந்த இடத்துல சின்ன இந்த இடத்துல ஒரு கரெக்ஷன் இருக்கு. இது என்ன மிஸ்டேக் நடக்குது தெரியல. ஏன் ப்ரொஃபைல் இப்படி காமிக்குது? அன்மேட்ச் பண்ணுமா? ஓகே அன்மேட்ச் பண்ணோம். கரெக்ட். இது மெர்ஜ் பண்ணிருக்கும். ஓகேங்களா? அன்மேட்ச் பண்ணும். ஓகே. அப்போ இந்த இடத்துல பேலன்ஸ்ட் ஆன பிறகு இம்பேலன்ஸ் ஆகி மார்க்கெட் இங்க வந்திருக்கிறதுனால இந்த இடத்துல இருந்து நமக்கு என்ன பண்ணணும்? கன்டினியூட்டி பண்ணணும். அப்போ இந்த சிங்கிள் பிரிண்ட் இம்பார்ட்டன்ட் ரெஃபரன்ஸா இருக்கும். அத வந்து நம்ம டெய்லி கான்டெக்ஸ்ட்ல பார்ப்போம். இப்போ ப்ரொஃபைலா உங்களுக்கு புரியுதுங்களா? அப்போ இங்க நடந்த மாரி பேலன்ஸ் இப்போ ஒரு கேப் டவுன் ஆன பிறகு ஒரு பேலன்ஸ் ஆயி மார்க்கெட் கீழ இறங்குன மாரி, இப்போ இங்க இருந்து என்ன பண்ணும் உங்களுக்கு? ஃபர்தரா கன்டின்யூ ஆனா தான் கீழ போகும். ஸோ இது ஆல்ரெடி வந்து இந்த 22,000லயும் நமக்கு ஜூன் மந்தோட ப்ரொஃபைல் வந்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது வந்து நீங்க பார்க்கணும். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இத எப்படி ஃபாலோ பண்றது? அப்படின்றது தான் உங்களுக்கு முக்கியமான விஷயம். இப்ப இத எப்படி ஃபாலோ பண்ணீங்க? இந்த பிபிஓசி கான்செப்ட் வச்சு இத ஃபாலோ பண்ணீங்க. அதே மாதிரி இப்ப ஃபர்தரா இங்க எப்படி ஃபாலோ பண்ண போறீங்க? அப்படின்றத நம்ம இனி கான்டெக்ஸ்ட்ல பார்க்கணும். ஓகே. தட்ஸ் ஆல் இங்க.
ஸோ பார் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிஃப்டியோட லெவல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல கிராஸ் ஓவர் நடந்துருச்சு. ஓகேங்களா? இது வந்து 50 இஎம்ஏ, இது வந்து 200 இஎம்ஏ. அப்போ 200 இஎம்ஏ 50 இஎம்ஏ என்னைக்கு கிராஸ் ஓவர் ஆயிருக்கு அப்படின்றத கவனிங்க. என்னைக்கு கிராஸ் ஓவர் ஆயிருக்கு? 27th ஜனவரி கிராஸ் ஓவர் ஆயிருக்கு. கிராஸ் ஓவர் ஆன பிறகு திரும்பவும் டெஸ்ட் எடுத்துட்டு மார்க்கெட் என்ன பண்ணிருக்காங்க? கேப் டவுன்ல அமைச்சிருக்காங்க. புரியுதா? அப்ப இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும்னு எல்லாமே எதிர்பார்த்தாங்க. ஆனா என்ன பண்ணுங்க? கேப் டவுன்ல மார்க்கெட்டை இறக்கிருக்காங்க. புரியுதா? அதுக்கப்புறம் மல்டிபிள் டே ப்ரொஃபைல்ல நமக்கு என்ன தெரியுது? பேலன்ஸ் தெரியுது. பேலன்ஸ்க்கு அப்புறம் இம்பேலன்ஸ் கிரியேட் பண்ணிருக்காங்க. அப்போ இதை நம்ம என்னன்னு எடுத்துக்கிறது? இத இப்போதைக்கு மார்க்கெட்டு டவுன் சைடு தான் பயாஸ் இருக்கு அப்படின்ற அந்த கிளாரிட்டி நமக்கு இந்த இடத்துல கிடைக்குது. அகைன் இங்க ப்ரொஃபைல்ல உங்களுக்கு என்ன கிடைக்குது? மல்டிபிள் டே பேலன்ஸ்க்கு அப்புறமா மார்க்கெட் புஷ். ஆனா அப்படி மூவ் ஆனது எங்க போய் நிக்குது? ஒரு டிமாண்ட் ஜோன்ல போய் நிக்கிறதுனால திரும்பவும் நமக்கு இனிஷியேட்டிவ் வருமான், இதுதான் இங்க 2 சார்ட்டுக்கு இருக்கு. அப்ப இங்க வந்து டவுன் ட்ரெண்ட்னு அப்படி நம்ம டிக்ளேர் பண்ணுவோம். ஆனா இங்க ப்ரொஃபைல பார்க்கும்போது அகைன் இந்த இடத்துல இருந்து ஆக்ஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற அந்த மைக்ரோ பேலன்ஸ், அந்த ஸ்மால் பேலன்ஸ்ல நம்ம பார்க்கறது தான் நமக்கு என்னது இங்க முக்கியமா மார்க்கெட் ப்ரொஃபைலோட லேர்னிங் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுது. இதுதான் மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்டிங்கா நம்ம சொல்றோம். அப்போ இந்த இடத்துல பார் சார்ட்ல நீங்க பார்க்கக்கூடிய விஷயம், நல்ல மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. இங்க இருந்து கண்டினியூ ஆகுமா? இல்ல இங்க என்ன ஆகும்? அப்படின்ற அந்த ட்ரேடரோட கேள்விக்கெல்லாம் பதில் எங்க கிடைக்குது நமக்கு? இங்க ப்ரொஃபைல்ல கிடைக்குது. இப்படிதான் நீங்க என்ன பண்ணா கம்பேர் பண்ணி ப்ரொஃபைல்ல இருந்து அந்த வெயிட்டேஜ உங்க ட்ரேடிங்க்கு நீங்க எடுத்துக்கணும். அதுதான் வந்து நமக்கு லேர்னிங்கா நீங்க பார்த்து இந்த ப்ரொஃபைலோட அண்டர்ஸ்டாண்டிங்க இப்படி இப்படி கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருக்கும். என்ன வேணும்? உங்களுக்கு மார்க்கெட்ல இருக்க டவுட் என்ன? இப்ப இங்க எனக்கு என்ன டவுட்? இப்ப இங்க இருந்து மார்க்கெட் இவ்வளவு கீழ இறங்கிருக்கு. இங்க இருந்து கன்டின்யூ ஆகுமா? கன்டின்யூ ஆகுதுமா? கன்டின்யூ ஆவறத நான் எப்படி பார்க்கணும்? கன்டின்யூ ஆவலன்னா நான் எப்படி பார்க்கணும்? இந்த கேள்விக்கான பதில் தான் உங்களுக்கு எங்க இருக்கும்? இங்க ப்ரொஃபைல்ல இருக்கும். அதுதான் நம்ம கான்டெக்ஸ்ட்டா பார்க்கணும். புரிஞ்சுதுங்களா? ஓகே. இப்ப டெய்லி கான்டெக்ஸ்ட்க்கு வந்துரும். இப்ப டெய்லி கான்டெக்ஸ்ட் நிஃப்டி எடுத்துக்குவோம். இப்ப டெய்லி கான்டெக்ஸ்ட் நிஃப்டி எடுக்கும் பொழுது ஒரு நிமிஷம் இருங்க. ஏன்னா பிரைஸ் ரொம்ப இறங்கி வந்ததால சார்ட் ரொம்ப இதுவா இருக்கு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே. இப்போ இங்க ப்ரொஃபைல் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரியுது பாருங்க. நிஃப்டியோட இது ஃபர்ஸ்ட் பார்க்குறேன். இந்த 27th ஜனவரி இந்த லோல இருந்து போன மார்க்கெட் என்ன பண்ணல? இந்த அனாமலியை கிளியர் பண்ணல. இந்த அனாமலியை கிளியர் பண்ணாம திரும்பவும் மார்க்கெட் வந்து சேம் இந்த டிமாண்ட் ஜோன்ல என்ன பண்ணுங்க? மல்டிபிள் டே மார்க்கெட் இங்க ஸ்டே பண்ணிருக்கு. ஸ்டே பண்ண பிறகு என்ன பண்ணாங்க இந்த இடத்துல? கேப் டவுன் குடுத்து கொண்டு போயிருக்காங்க. இத தான் நம்ம எங்க பார்த்தோம்? பார் சார்ட்ல பார்த்தோம். கரெக்ட்டுங்களா? 27th இது அங்க கிடைச்ச இன்ஃபர்மேஷன். அந்த இன்ஃபர்மேஷன இங்க ப்ரொஃபைல்ல நீங்க என்ன பண்றீங்க? எவிடன்ஸா பார்க்குறீங்க. ஆக்ஷனோடைய எவிடன்ஸா நம்ம பார்க்குறோம். எப்படி இந்த இடத்துல இந்த ஆக்ஷனோட எவிடன்ஸ் உங்களுக்கு கிடைச்சதுன்னு கேட்போம். இப்போ எப்படி அந்த லோவ மார்க்கெட் உங்களுக்கு கட் பண்ணி அதை எப்படி நீங்க புரிஞ்சுக்க முடியும்ன்றத பார்ப்போம். ஓகே. இப்போ இந்த டே வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு பி ப்ரொஃபைல் மார்க்கெட் என்ன பண்ணுது? பி ப்ரொஃபைல். அப்ப அந்த பி ப்ரொஃபைல் எங்கேருந்து வருது? இந்த இடத்துல இருக்கக்கூடிய பிபிஓசில இருந்து வருது. இந்த இடத்துல இருக்கக்கூடிய பிபிஓசில இருந்து மார்க்கெட் என்ன பண்ணுது? ஓப்பன் டெஸ்ட் டிரைவ். புரியுதுங்களா? பாருங்க இந்த ப்ரொஃபைல எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ கான்டெக்ஸ்ட் வைஸ் வாங்க. இப்போ கான்டெக்ஸ்ட் வைஸா உங்களுக்கு இது எப்படி கிடைக்குதுன்னு பாருங்க. கான்டெக்ஸ்ட் வைஸா உங்களுக்கு இங்க பாருங்க. இந்த டே 20 பிப்ரவரி டே வந்து உங்களுக்கு என்னது? ஒரு பேலன்ஸ் டே. எத்தனை பேலன்ஸ் டே? 1 2 3 4 5 6 7 8 ஆல்மோஸ்ட் என்னது? பிபிஓசி. அப்போ பிபிஓசில என்னென்னலாம் நடக்கும் மார்க்கெட்டு? இங்க பாருங்க. இங்க இருந்து கேப் டவுன் குடுத்தாங்க. இப்ப கேப் டவுன்ல இருந்து மார்க்கெட் எங்க நேரா போய் பிபிஓசி டச் பண்ணிட்டு திரும்பவும் ரெஃபரன்ஸ இங்க கிளியர் பண்ணியாச்சு. அப்ப என்னங்க? இது என்ன பிபிஓசியா மாறிச்சு?
ரிவர்சல் பிபிஓசியா மாறியாச்சு. இப்போ இந்த ரிவர்சல் பிபிஓசிலேருந்து மார்க்கெட் வந்த பிறகு ஃபர்தரா இங்க கண்டினியூ ஆகாம என்ன பண்ணாங்க, அன்னைக்கு டே ஃபுல்லா பேலன்ஸாவே வச்சாச்சு. அப்போ இந்த பி ப்ரொஃபைலுக்கு பிலோல மார்க்கெட் கண்டினியூ ஆகணுன்றது ரூலு, மார்க்கெட் ப்ரொஃபைலோடைய கான்செப்ட். ஓகேங்களா? இப்போ இந்த கான்செப்டை அவங்க என்ன பண்ணிருக்காங்க, டைரக்டா கேப் டவுன்ல கொண்டு போயிருக்காங்க. புரியுது? அப்போ இங்க மார்க்கெட் கீழே போகும் அப்படின்ற அந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு ப்ரொஃபைல் எங்க கிடைக்குது, இங்கேயே கிடைக்குது. அப்போ இது ப்ரொஃபைல் ட்ரேடர் என்ன பண்ணுவாங்க, இதை பேஸ் பண்ணி அவங்க என்ன பண்ணுவாங்க, ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணி டவுன் சைடுக்கு எடுத்துட்டு வெயிட் பண்ணுவாங்க. இந்த பிலோ ப்ரொஃபைலுக்கு கீழே மார்க்கெட் போகுமா போகாதா அப்படின்றத வெயிட் பண்ணுவாங்க. அந்த வெயிட் பண்றதுக்கான ஆன்சரா என்ன கிடைச்சிடும், இந்த இடத்துல உங்களுக்கு மார்க்கெட் கேப் டவுனா கொடுத்துருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து மார்க்கெட் ப்ரொஃபைலோடைய பெனிஃபிட். நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஸ்ட்ராட்டஜிக்கல் அப்ரோச்சா மார்க்கெட்டை அணுகும் போது நீங்க எதிர்பார்க்காத, ஐ மீன் நீங்க எதிர்பார்த்ததுதான், ஆனா என்ன பண்ணல, நீங்க என்ன எதிர்பார்த்திருப்பீங்க, மார்க்கெட் இங்க ஓப்பன் ஆகி இங்க டெஸ்ட் எடுத்துட்டு இப்படி கீழே போகும் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. ஆனா அவங்க என்ன பண்ணிட்டாங்க, டைரக்டா ஓப்பனை கீழே கொடுத்துட்டாங்க. அப்போ இங்க நாலேஜ் உங்களுக்கு இருக்கு, ஆனா என்ன கிடைக்கல, என்ட்ரி கிடைக்கல. ஏன் இதை என்ன பண்ணல, நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்ரோச்சா பண்ணல. அதுதான் பிராக்டிஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே, இப்போ இந்த இடத்துல ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணிட்டு அப் சைடு போக முடியல, பிலோ வந்தாச்சு, கண்டினியூ இல்லை, பேலன்ஸ். அப்போ இந்த ப்ரொஃபைல் என்ன, பிபிஓசி ப்ரொஃபைல். அடுத்த நாள் பேலன்ஸ். இந்த ப்ரொஃபைல் என்ன, பிபிஓசி ப்ரொஃபைல். இந்த ப்ரொஃபைல் பேக் டு பேக் மார்க்கெட் பிபிஓசி ப்ரொஃபைல். அப்போ பேக் டு பேக் மார்க்கெட் பிபிஓசி ப்ரொஃபைல் வருது அப்படின்னா என்ன மீனிங், டவுன் சைடு கொண்டு போறாங்க, ஆனா செல்லிங் கண்டினியூ பண்ணல. டவுன் சைடு கொண்டு போறாங்க, ஆனா செல்லிங் கண்டினியூ பண்ணல. டவுன் சைடு கொண்டு போறாங்க, ஆனா செல்லிங் கண்டினியூ பண்ணல. அப்போ அவங்க இன்டென்ஷன் கீழே கொண்டு போகணுன்றது கிடையாது, ஆனா கொண்டு போறதுக்கு ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு தேவைப்படுது. ஸோ அவங்க இப்போதைக்கு மேல கொண்டு போகணுமா அப்படின்னா ஆன்சர் இல்ல, கொண்டு போக விருப்பம் இல்லை. ஆனா கீழே கொண்டு போகணுமா, அதுவும் அவங்களுக்கு விருப்பம் இல்லை. ஆனா என்ன பண்றாங்க, மேனேஜ் பண்ணிட்டே இருக்கிறாங்க. எதுக்காக, அவங்களுக்கு ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது. எதுக்காக இன்ஃபர்மேஷன், டிசிஷன் மேக்கிங்க்கு தேவைப்படுது. இப்போ இங்க என்ன தேவைப்படுது, மல்டிபிள் டேஸ் மார்க்கெட் ஓவர்லாப்பே ஆயிட்டே இருக்கும்போது இந்த இடத்துல டிசிஷன் மேக்கிங் தேவைப்படுது. அவங்க அவங்க என்ன பண்ணாங்க, கிடைச்ச உடனே கேப் டவுன் அடிச்சாங்க. கேப் டவுன் ஆன பிறகு ஃபர்தரா மார்க்கெட் கீழே கொண்டு போல, பேலன்ஸ் தான் பண்றாங்க. இப்போ இந்த இடத்துல அவங்களுக்கு ஏதோ ஒரு டிசிஷன் கிடைச்சிருச்சு. ஆனா இதுக்காக நம்ம நியூஸ் பேப்பர் பார்க்க, நமக்கு தேவை என்னது, ப்ரொஃபைலோட அண்டர்ஸ்டாண்டிங். அப்போ இது வந்து பிபிஓசி ப்ரொஃபைல், மல்டிபிள் டே பிபிஓசி ப்ரொஃபைல். இந்த இடத்துல ஆல்ரெடி நமக்கு கேப் டவுன் அண்ட் கண்டினியூட்டி, இந்த இடத்துலயும் பிபிஓசி ப்ரொஃபைல். இப்போ இந்த பேலன்ஸ் கீழே மார்க்கெட்டிங் ஓப்பன் ஆன பிறகு இந்த பேலன்ஸுக்கு மேல மார்க்கெட் போகுது அப்படின்னா இந்த பேலன்ஸுக்கு மேல என்ன பண்ணோம், அந்த ஏ பீரியடு க்ளோஸ் வச்சிருக்கணும், அதுக்கப்புறம் கண்டினியூ ஆயிருக்கணும்ன்றது மார்க்கெட் ஃபில்டரோடுக்கு ஆக்ஷன் ப்ராசஸ் பண்றவங்களுக்கு தெரியும். அது நடக்கல. அப்போ பிரைஸ் என்ன பண்ணிருக்கு, டெஸ்ட் பண்ணிட்டு வந்துருச்சு. வரும்போது லோவையும் கட் பண்ணியாச்சு. அப்போ மார்க்கெட் மேல போகல அப்படின்னு டிசைட் ஆச்சு. எப்படி இங்க டிசைட் ஆச்சோ அதே மாதிரி டிசைட். அப்போ இந்த இடத்துல எடுத்த ஸ்ட்ராட்டஜி என்ன ஆகுது, உங்களுக்கு கண்டினியூ ஆகுது. கிளியருங்களா, புரிஞ்சுதுங்களா? இதுதான் மார்க்கெட் ப்ரொஃபைலோ பிளஸ் ஸ்ட்ராட்டஜிக்கல் அப்ரோச்சா நீங்க என்ன பண்ணணும், நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு நாங்க வந்து அவேர்னஸா சொல்றோம். ஓகேங்களா? இப்போ அதோட விலை பாருங்க. அப்போ இந்த இடத்துல இந்த இடத்துல இதுக்கு கீழே கன்ஃபார்ம் கிடைக்காதா அப்படின்னு அந்த டேவை க்ளோஸ் பண்ண போன ட்ரேடருக்கு ஒழுங்கா இங்க ஸ்ட்ராட்டஜிக்கல் அப்ரோச் எடுக்காதனால அவருக்கு எவ்வளோங்க, 900ல இருந்து மார்க்கெட் எவ்வளோங்க கீழே போயிருக்கு, செக் பண்ணுங்க. 700 பாயிண்ட்ஸ் மார்க்கெட் கீழே வந்திருக்கு, கவனிச்சிங்களா? இதுதான் ப்ரொஃபைலோடைய ஸ்ட்ரென்த், இதுதான் ப்ரொஃபைலோடைய பெனிஃபிட். ஓகேங்களா? இதுதான் நம்ம பிராக்டிஸ் பண்ணணும். இந்த மாதிரி நீங்க பிராக்டிஸ் பண்ணும்போது தான் நீங்க என்ன பண்ண முடியும், பீஸ்ஃபுல், ஸ்ட்ரெஸ் இல்லாம, ஓகே, ஒரு கரெக்டான மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டி எடுக்கக்கூடிய ட்ரேடர் இருக்கும். எஸ், ஐ அக்ரி. கொஞ்சம் டீசென்ட் கேபிட்டலோட ட்ரேட் பண்ணணும். ஆமா, ஒரு ட்ரேடிங் ஒரு பிசினஸ் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ஒரு டீசென்ட் கேபிட்டலோட பண்றதுல பிசினஸ். கிளியருங்களா? ஓகே, இப்போ இப்போ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ பேங்க் நிஃப்டி, இப்போ பேங்க் நிஃப்டி அதே மாதிரி பேங்க் நிஃப்டியோட ப்ரொஃபைல் பார்ப்போம். பேங்க் நிஃப்டியோட ப்ரொஃபைல் எப்படி இருக்கு, எக்ஸாக்ட் அதே 27ல இருந்து
எப்படி நிஃப்டி டேர்ன் ஆச்சோ அதே மாதிரி இங்க என்ன பண்ணாங்க, டேர்ன் பண்ணாங்க. டேர்ன் பண்ணி உள்ள போனவங்க ப்ரீவியஸா இருக்கக்கூடிய இந்த அனாமலியை கிளியர் பண்ண முடியல. அங்க இருந்து ஒரு லெவலா வந்து இப்ப கடைசியா இந்த டிமாண்டுக்கு வந்திருக்கு. கிளியரா? இப்ப இந்த டிமாண்ட நமக்கு கிளியர் பண்ணணும். அதுக்கு ப்ரொஃபைல் எப்படி பார்க்கணும் அப்படின்னு தான் நம்ம லேர்ன். புரியுதுங்களா? ஓகே ஃபைன். இப்போ இங்க நியரஸ்ட் ரெஃபரன்ஸ்க்கு வந்துரும். இப்ப நியரஸ்ட் ரெஃபரன்ஸ் இங்கேயும் பாருங்க, உங்களுக்கு எக்ஸாக்டா இந்த இடம் பிபிஓசி ப்ரொஃபைல் கேப் டவுன் கரெக்டா டேவோட லோல கொடுத்துருக்காங்க. மார்க்கெட் ட்ரை டு கோ இன்சைட் டெஸ்ட் த வேல்யூ ஏரியா அண்ட் பேக். கரெக்டா பாருங்க, ப்ரொஃபைல் கரெக்டா கான்டெக்ட் பிரகாரம் ஒர்க் ஆகுங்க. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணோம், இந்த ப்ரொஃபைலுக்கு இங்க பாரு, இந்த பி ப்ரொஃபைலுக்கு அக்செப்டன்ஸ். மார்க்கெட் இங்க ஓப்பன் ஆயாச்சு, இங்க லோக்கு போயாச்சு, திரும்ப என்ன பண்ண முடியல, இந்த பிக்கு மேல வரவே முடியல. மார்க்கெட் என்ன பண்றாங்க, உட்காந்து பேலன்ஸ் பண்றாங்க. தெரியுதுங்களா? கிளியர்? அப்போ இந்த பி ப்ரொஃபைலுக்கு மேல மார்க்கெட்டு உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகாம உங்களால மார்க்கெட் அப்சைடு பார்க்க முடியாது. அப்போ என்ன அது உங்களுக்கு மல்டிபிள் டேஸ் மார்க்கெட் இங்க ரேஞ்ச் ஃபார்ம் பண்ணிடுச்சு. இப்போ இந்த ரேஞ்ச் இந்த லோக்கு மார்க்கெட் வந்து ஹெச்பேடு வந்த உடனே பவுன்ஸ் ஆயிருக்கு. அப்போ ஹெச்பேடு வந்த உடனே பவுன்ஸ் ஆனா அவங்களுடைய நெக்ஸ்ட் ரெக்குயர்மெண்ட் இந்த ஈக்கு மேல கன்ஃபார்ம் ஆகணும், இந்த டெய்ல கிளியர். இது ரெண்டுமே ஒன்றும் நடக்கல. அப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும் உங்களுக்கு, எது மார்க்கெட் வந்து இந்த இந்த எதிர்பார்த்த இந்த விஷயம், ஏன்னா இங்க லோ வந்து போனாங்களே, இந்த லோ வந்து டேர்ன் ஆயிருக்காங்க. லோ வந்து மார்க்கெட் டேர்ன் ஆனதால இந்த ரீசெண்டா இருக்கக்கூடிய இந்த பர்டிகுலர் ப்ரொஃபைல் இந்த இடம் வந்து ஒரு வீக்கர் ஹை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த வீக்கர் ஹையை மார்க்கெட் கிளியர் பண்ணணும். இப்போ ஓப்பன் ஆகி மண்டே அன்னைக்கு வீக்கர் ஹை இங்க கிளியர் பண்ணாங்க அப்படின்னா தென் மார்க்கெட்டு இங்க டிமாண்ட் கிரியேட் பண்றாங்க நம்ம எடுத்துக்கலாம். வி வெயிட் ஃபார் டு கிளியர் டிமாண்ட். அப்படி இல்லாம மார்க்கெட் கீழே போனா மட்டும்தான் கண்டினியூஷன் பார்க்க முடியும். அதையும் நான் வந்து பார் சார்ட்ல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண, அந்த பெல்கோ சார்ட்லயே லோ இன்னும் எவ்வளவு இருக்கு அப்படின்றத நீங்க கவனிச்சிருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ லோ எவ்வளோக்கு இருக்குன்னு பார்ப்போம். அப்போ லோ இன்னும் எவ்வளோ வந்து வர வேண்டியது இருக்கு, லோ வரது இருந்தா 48,000 வரைக்கும் வர வேண்டியது இருக்குன்றது இங்க லோ நம்ம மார்க் பண்ணி. ஓகே, இப்போ இங்க அதுக்கான விஷயங்கள் நடக்குதா அப்படின்றத நீங்க கவனிக்கணும். இதை தான் நம்ம வந்து ஆக்ஷன் ப்ராசஸாக பார்க்குறோம். இதுதான் வந்து மார்க்கெட் ப்ரொஃபைல் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ மார்க்கெட் ப்ரொஃபைலோடைய ஆப்ஜெக்டிவ் என்னதான், ஹெல்பிங் த ட்ரேடர்ஸ் டு ப்ரொவைட் தி ஆக்ஷன் ப்ராசஸ். எப்படி நம்ம நம்ம சார்ட்டை பார்த்து பிரைஸ் ஆக்ஷனை பார்க்குறோமோ அதே மாதிரி இங்க இந்த மார்க்கெட் ப்ரொஃபைல் சார்ட் நமக்கு என்ன ஹெல்ப் பண்ணுதுன்னா, நமக்கு ஆக்ஷனை புரிஞ்சிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அப்போ மார்க்கெட் ப்ரொஃபைல்ல ஆக்ஷனை பார்க்க தெரியல அப்படின்னா அவங்க இன்னும் மார்க்கெட் ப்ரொஃபைல சரியா லேர்ன் பண்ணலன்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய ஒரு ட்ரெண்ட் லைனுக்கு பதிலா இங்க வேற ஒரு ரெஃபரன்ஸை மார்க் பண்றாங்க. அந்த மாதிரி ஒரு ரீப்ளேஸா தான் பார்த்துருக்காங்களே தவிர ஆக்சுவல் ரெக்குயர்மெண்ட்டுக்குள்ள வரல அப்படின்றத நீங்க உங்களுக்கு நீங்களே அவேர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ நவ் வி வெயிட் ஃபார் த க்ளோஸ்டு ரெஃபரன்ஸ். ஓகேங்களா? இப்போ மார்க்கெட் இங்க க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த ஹெச்பியோட லோ வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லோ. ஓகேங்களா? இந்த டேக்கு இது வந்து ஒரு புல் பேக் லோவா இருந்திருக்கு. அப்போ புல் பேக் லோவோட ஆப்ஜெக்டிவ் என்ன அப்படின்றத பார்க்கணும். ஸோ அதுக்கு இந்த இ பீரியடுக்கு மேலே வந்து மார்க்கெட் கன்ஃபார்ம் ஆகணும். ஆல்ரெடி இங்க செல்லிங் டெய்ல இருக்கு. அப்போ மார்க்கெட் அப்சைடு போகணும் அப்படின்னா இந்த விஷயங்கள் பண்ணணும். இதுக்கு அப்புறமா இங்க உங்களுக்கு பிபிஓசி ப்ரொஃபைல் இருக்கு. கிளியர்? நெக்ஸ்ட் வி ஹேவ் தி செல்லிங் டைம். அப்போ மார்க்கெட் ரேஞ்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ மார்க்கெட்டோட கண்டிஷன் என்ன, நியூட்ரல் டு பியரிஷ். கிளியருங்களா? அப்போ இதுக்கான விஷயங்கள் தான் நம்ம பண்ணணும். ஆனால் கன்ஃபர்மேஷன் என்ன ஆகணும், இதுக்கு பிலோவில் கன்ஃபார்ம் ஆகணும். கன்ஃபார்ம் ஆனால் நெக்ஸ்ட் லெவலில் என்ன மார்க் பண்ணியிருக்கோம், லோ பெல்கோட லோ 48,000 மார்க் பண்ணியிருக்கணும். கிளியருங்களா? கான்டெக்ட் கிடச்சிச்சிங்களா உங்களுக்கு? புரிஞ்சிச்சிங்களா?
ஸோ இது பிரகாரம் தான் எதை பார்க்கணும்? பேங்க் நிஃப்டியை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். அகைன் இது எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ் தான். ஓகேங்களா? ஏன்னா மார்க்கெட் ப்ரொஃபைலை பற்றியான அவேர்னஸ் கம்மியாக இருக்குது. இதை வந்து எல்லாரும் வந்து ஒரு இன்ட்ராடே சிஸ்டமாகவும் ஸ்கேல்பிங் சிஸ்டமாகவும் தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் இதில் எல்லாமே பண்ண முடியும். மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்டிங்கோட இன்னும் ப்ராப்பராக வந்து மார்க்கெட் ப்ரொஃபைலே வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக தான் ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங்கை பண்ணுறதுக்காக தான். மார்க்கெட் வந்து எப்பவுமே என்ன இருக்குன்னா இந்த இடத்துல இருந்து அப்படியே இங்க போயிடாது. போகும், ஒரு ரெஃபரன்ஸ் எடுக்கும், திரும்ப போகும், ஒரு ரெஃபரன்ஸ் எடுக்கும், கரெக்ஷன் எடுக்கும், இப்படிதான் போகும். அப்போ இந்த ஒரு இடத்துலயும் நீங்க என்ன பண்றீங்க? எலியாட் வேவ் வச்சு மார்க் பண்றீங்க, ட்ரெண்ட் லைன் வச்சு மார்க் பண்றீங்க, ஓகேவா? வேரியஸ் பேட்டர்ன் வச்சு மார்க் பண்றீங்க. ஆனா அந்த இடத்துலலாம் எப்படி ஆக்ஷன் ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம என்ன பண்றோம்? ரியல் டைம் ஆப்ஜெக்டிவா பார்க்கறது தான் மார்க்கெட் ப்ரொஃபைல். புரியுதுங்களா? அப்போ இப்போ மார்க்கெட்டிங் இப்போ இந்த இடத்துல இருந்து இப்படி வந்தது, வந்துட்டு இங்க இருந்து இப்படி டேர்ன் ஆகுது. அப்ப இங்க டேர்ன் ஆவறது என்ன? எப்படி? அப்படின்றத இங்க நம்ம பாக்குறீங்க. அதே மாதிரி இங்க போயிட்டு இங்க டேர்ன் ஆகுது. இங்க டேர்ன் ஆகுது எப்படி நீங்க கண்டுபிடிக்கிறீங்க? புரியுதுங்களா? பேசிக்கா இந்த புரிதலே உங்களுக்கு போதுமானதா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த இடம் வந்து இந்த லோ. இந்த லோ வந்து மார்க்கெட் எப்படி வந்து போகும் அப்படின்ற அந்த புரிதல் தான் ஒரு நார்மல் ட்ரேடருக்கு தேவை. அப்ப அந்த புரிதல் நீங்க எப்படி பிடிக்கிறீங்க? இந்த இடத்துல எனக்கு ஒரு அனாமலி இருக்கு. இங்க பி ப்ரொஃபைலுக்கு அப்புறம் மார்க்கெட் கீழே போகல. தென் அகைன் அந்த ஐபிஓ மார்க்கெட் மேல கட் பண்ணியாச்சு. அப்போ இந்த இடத்துல எனக்கு டிமாண்டா ஸ்ட்ரக்சர் ஆகுது. நெக்ஸ்ட் ஈவன் தோ மார்க்கெட் இவ்வளவு தூரம் வந்தாலும் அகெயின் இந்த பேலன்ஸ்ல மார்க்கெட் டேர்ன் ஆகி பேலன்ஸ் ஆகியாச்சு. இந்த பக்கத்துல இங்க ஓப்பன் கொடுத்தாலும் இந்த லோவை டெஸ்ட் பண்ணிட்டு மார்க்கெட் மேல போயாச்சு. போன மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்கு மேல போக முடியல. அப்ப என்னது? இப்படி வந்து இப்படி டேர்ன் ஆகி இப்படி வருது. இப்படி வரும்போது என்னது? இங்க இருந்து போய் இவ்வளவு தூரத்துல இங்க ப்ரொஃபைல் வச்சு இந்த இடத்துல பிபிஓசி ப்ரொஃபைல அமைச்சா கூட அதுக்கு மேல மார்க்கெட் என்ன பண்ணல? கண்டினியூ ஆக முடியாம அகைன் பேலன்ஸ் பண்ணுது. அகைன் பிபிஓசி ப்ரொஃபைல் பேலன்ஸ் ஆகுது. அப்ப என்ன? அது மார்க்கெட் லைட்டா டேர்ன் ஆகுது. டேர்ன் ஆகுற ப்ரொஃபைலுக்கு இங்க பிலோல ஓப்பன் ஆகி இங்க டெஸ்ட் எடுத்து மார்க்கெட் கீழே வந்தா அப்ப இப்படி டேர்ன் ஆச்சு. இப்படி டேர்ன் ஆன ப்ரொஃபைல் போன வாட்டி என்ன பண்ணல? இங்க இருந்து டேர்ன் ஆனது இங்க டேர்ன் ஆகுமா அப்படின்னு வெயிட் பண்ணிட்டே இருக்கோம். என்ன பண்ணாங்க? கேப். நல்லா பாருங்க. இங்க இருந்து இங்க கேப் டவுன் கொடுத்துருக்காங்க. தெரியுதுங்களா? ஆனா கேப் டவுன் கொடுத்து இந்த ரெஃபரன்ஸை கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் ஆக்ஷன் என்ன ஆகணும்? கண்டினியூ ஆகணும். கண்டினியூ ஆகலையே ஏ பீரியடுக்கு அப்புறம் திரும்பவும் எங்க பண்ணாங்க? திரும்பவும் ஜோன் உள்ள வந்து க்ளோஸ் வச்சாங்க. அகைன் பேலன்ஸ், பேலன்ஸ். இப்போ அகைன் இந்த ப்ரொஃபைலுக்கு பிலோல மார்க்கெட் நல்லா பாருங்க. இதே லெவலுக்கு கீழே ஆக்ஷன் கண்டினியூ பண்ண முடியல. திரும்பவும் ஒரு புல் பேக் லோ வச்சுட்டு மார்க்கெட் இங்க வந்திருக்கு. அப்போ நல்லா கவனிச்சா தெரியும். இந்த டேல இந்த ரெஃபரன்ஸை கிளியர் பண்ணதுக்கு எதுக்கு இந்த கேப் டவுன் கொடுத்தாங்களோ அதே இடத்துல தான் மார்க்கெட் என்ன இருக்கு? ஃப்ரைடே க்ளோஸ் ஆயிருக்கு. புரியுதுங்களா? அப்போ ட்ரெண்ட் லைன் சொல்லும், பேட்டர்ன் எல்லாமே சொல்லும். ஆனா எப்போ சொல்லும்? அது நீங்க செக் பண்ணுங்க. இங்க என்ன கிடைக்குது நமக்கு? ரியல் டைம்ல நமக்கு கிடைக்குது. இந்த லோவை கட் பண்ணுமா, கட் பண்ணாதா? கட் பண்ணுமா, கட் பண்ணாதா? வந்தாச்சு, புல் பேக் எடுத்தாச்சு, போயாச்சு. இன்னைக்கு மார்னிங்ல கிரியேட் ஆன இந்த பேலன்ஸ்ல இருந்தா மார்க்கெட் கீழே வந்தாங்க. திரும்ப இந்த புல் பேக் எடுத்து போறாங்க அப்படின்னா இந்த பேலன்ஸ்க்கு அப்புறமா எனக்கு கன்ஃபார்ம் ஆகணும். இதுதான் ப்ரொஃபைல் ட்ரேட். புரியுதுங்களா? கனெக்ட் பண்ண முடியுதுங்களா? ஸோ இதுதான் நம்ம சொல்ல வரோம். ஓகேங்களா? ஸோ அப்போ எந்த மெத்தடையும் நம்ம வந்து சரியில்லைல்ல. எல்லாத்துலேயுமே விஷயங்கள் இருக்கு. ஆனா நமக்கு என்ன ஒரு ஒரு எட்ஜ் தேவைப்படுது. நம்ம ப்ராஃபிட்டபிள் ட்ரேடா இருக்கிறது ஒரு எட்ஜ் அந்த எட்ஜை நம்ம என்ன பண்ண முடியும்? மார்க்கெட் ப்ரொஃபைல லேர்ன் பண்ண முடியுமா? பர்ஃபெக்ட்டா நல்லா லேர்ன் பண்ணி பிராக்டிஸ் பண்ணணும். ஓகேங்களா? டெடிகேட்டடா பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால சக்சஸ்ஃபுல் ட்ரேடிங்கா வர முடியும். பிளஸ் அகைன் ஏற்கனவே இருக்க மெத்தடுக்கு மார்க்கெட் ப்ரொஃபைல் என்னது? அண்டர்ஸ்டாண்டிங்க்கு எட்ஜா இருக்கு. இந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்து நீங்க என்ன பண்ணணும்? ட்ரேடிங் எப்படி பண்றதுன்றத பிராக்டிஸ் பண்ணணும். அப்ப ட்ரேடிங் எப்படின்றத பிராக்டிஸ் பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? நீங்க ஆப்ஷன் ட்ரேடரா, ஃபியூச்சர் ட்ரேடரான்ற மாரி நீங்க நெறைய பேக் டெஸ்ட் பண்ணணும். இந்த கிடைச்ச இந்த அண்டர்ஸ்டாண்டிங்க நீங்க பேக் டெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? எப்படிலாம் நான் பண்ணா சக்சஸ்ஃபுல் ட்ரேடரா இருக்கான் அப்படின்ற அந்த புரிதல் உங்களுக்கு வந்த பிறகு உங்களோட வளர்ச்சிய எந்த மார்க்கெட் வேலடைலாலும் தடுக்க முடியாது. ஓகேங்களா? எந்த நியூஸ் வந்தாலும் தடுக்க முடியாது. ஓகேவா?
அது பாட்டுன்னு அது வேலையை செய்யும். ஆஸ் எ ட்ரேடர்னா நீங்க யாரு? மார்க்கெட் அப்சைடு கன்ஃபார்ம் கொடுத்தா அப்சைட் ட்ரேட் பண்ணுவீங்க. டவுன் சைடு கன்ஃபார்ம் கொடுத்தா டவுன் சைடு ட்ரேட். அதான் ட்ரேடர். நான் இன்வெஸ்டர் பத்தி பேசுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த இந்த மாதிரி நீங்க உங்களுக்குன்னு வந்து ஒரு லேர்னிங் பாத்தை கிரியேட் பண்ணுங்க. கிரியேட் பண்ணி லேர்ன் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே. இப்போ பேங்க் நிஃப்டி முடிச்சோம். நிஃப்டி பார்ப்போம். இப்போ நிஃப்டி ஆல்ரெடி எப்படி இந்த மார்க்கெட் கீழே வந்ததுன்றதை நீங்க புரிஞ்சுக்கலாம் அப்படின்றத நம்ம அந்த சார்ட்லயே நான் சொன்னேன். இப்போ இங்க அகைன் இங்கேயே நம்ம வந்து உங்களுக்கு ஷேர் பண்றோம். இந்த டே இப்போ இந்த டே வந்து பிபிஓசி ப்ரொஃபைல் இங்க இருந்து மார்க்கெட் வந்து உங்களுக்கு பி ப்ரொஃபைல் வந்து இந்த இடத்துல ஸ்ட்ராட்டஜி எடுத்திருந்தா இந்த கேப் டவுனை கேப்சர் பண்ணிக்க முடியும். இங்க இருந்து உங்களுக்கு ப்ரொஃபைல் வரும். நிஃப்டியும் பார்த்தாச்சு. எக்ஸிங் நிஃப்டி ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ அது ரெஃபரன்ஸ் மட்டும் உங்களுக்கு மார்க் பண்ணி கொடுத்துறோம். ஓகே. அப்போ எப்படி ஆக்ஷன் ப்ராசஸ் பிரகாரம் வந்திருக்கு அப்படின்னு வரும். அப்போ இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு ப்ரொஃபைல் வந்து அழகா இந்த இடத்துல உங்களுக்கு கிளியரா இருக்கு. அப்போ இதுக்கு மேல மார்க்கெட் கன்ஃபார்ம் கொடுக்க கீழே வந்தாச்சு. வந்த பிறகு இந்த லோவை எப்படி கட் பண்ணாங்க? இந்த பேலன்ஸ் கிரியேட் பண்ணி தான் கட் பண்ணாங்க. அப்புறம் இங்க இருந்து சிங்கிள் பிரிண்ட். இந்த சிங்கிள் பிரிண்ட் கீழே வந்த பிறகு இந்த லோக்கு மேல அங்க எப்படி ஹெச்பிஐ புல் பேக் எடுத்தது பேங்க் நிஃப்டில ஹெச்பிஐ புல் பேக் எடுத்து நல்லா உள்ள போச்சு. ஆனா இங்க என்ன பண்ணல, இந்த சிங்கிள் பிரிண்ட் இருக்கு. அப்போ இங்க உங்களுக்கு என்ன தேவைப்படுது? இந்த சிங்கிள் பிரிண்ட்டுக்கு மேல ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன், அதுக்கப்புறம் இந்த பேலன்ஸ்க்கு மேல செகண்ட் கன்ஃபர்மேஷன், அதுக்கப்புறம் இந்த டே. இந்த 3 கன்ஃபர்மேஷன் கிடைச்சாதான் மார்க்கெட் என்ன ஆகுது உங்களுக்கு டர்ன் ஆவர் தான் நீங்க எடுத்துக்கணும். ஓகே. பிலோல கண்டினியூ ஆயிடுச்சு அப்படின்னா டெஃபினட்டா மார்க்கெட் எங்க போகும்? 22,000க்கு போறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதை நீங்க ஆக்ஷன் பிரகாரம் ஃபாலோ பண்ணணும். எப்படி மார்க்கெட்டிங் ஓப்பன் ஆகுது, இந்த லோக்கு கீழே கன்ஃபார்ம் ஆகணும். அப்போ இங்க நமக்கு வந்து போகும். அதுக்கு கீழே நீங்க அப்படியே ஆக்ஷனை எப்படி இங்க இருந்து ஆக்ஷன் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே வரீங்க, அதே மாதிரி அங்கிருந்து ஃபாலோ பண்ணிக்கணும். அவ்வளவுதான். ஓகேங்களா? ஸோ ஹோப் மார்க்கெட் ப்ரொஃபைல் இம்பார்ட்டன்ஸ் என்ன இதெல்லாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். வீக்லி அப்டேட்டாகவும் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. கான்டெக்ட் எப்படி பண்ணணும்னு நீங்கள் லேர்ன் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஸ்டே வித் அஸ். ப்ராக்டிஸ் 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 ஸ்டில் பர்ஃபெக்ட். ஓகேங்களா? ஸோ எங்கள் சைட்லேருந்து ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து எங்களுக்கு கிடைச்சாச்சு. மார்க்கெட் ப்ரொஃபைலையும் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜியும் ப்ராப்பராக அலைன் பண்ணி ஒர்க் பண்ணும் பொழுது ஷார்ட் டைம் ட்ரேடிங் மெத்தட் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. ஷார்ட் டைம் ட்ரேடிங் மெத்தட் என்ன? 2 to 3 days மார்க்கெட்டை ஹோல்ட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுற மெத்தட் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. அதை எங்கள் மெம்பர்ஸும் இப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, அந்த 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 பர்டிகுலர் சக்ஸஸை டேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்க இவ்வளோ நாள் நான் சொன்ன லேர்ன் பண்ணுறாங்க சொல்லிட்டே இருப்பேன்ல, இப்போ லேர்ன் பண்ணி முடிச்சுட்டு அவங்களுடைய கரியரை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். வில் see you on the next class.